ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேரட் ஜாம், பீட்ரூட் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட் ஜாம் முதல்ல எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இந்த கேரட் ஜாம் செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் 4 கப், சர்க்கரை 2 கப், நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் 1/4 கப், ஆரஞ்சு தோல் ஒரு அரை ஆரஞ்சு பழத்துக்குள்ளே தோல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 4 to 5, பட்டை 1 to 2, தண்ணீர் 2 கப். முதல்ல ஒரு கடாயில் 4 கப் கேரட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை ஆரஞ்சு பழத்துக்குள்ளே ஸ்கின் மட்டும், அதாவது தோல் மட்டும் சீவி அதை சேர்த்துக்கலாம். இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் இது. அப்புறம் ஏலக்காவும் பட்டையும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பட்டை ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா பட்டை போட வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். 4 கப் கேரட்டுக்கு 2 கப் சுகர், 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஆரஞ்சு ஜூஸு, அப்புறம் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ ஃப்ளேமை நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கேரட் கட்டியாகிட்டே வரும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இல்லைன்னா சுகர் சேர்த்துருக்கறனால நமக்கு கட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆற வச்சு கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான நமக்கு கேரட் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம பன்னு, ப்ரெட்டு இந்த மாதிரி இதுக்கெலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பீட்ரூட் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஜாம் செய்ய தேவையான பொருட்கள்: பீட்ரூட் 3 கப், சர்க்கரை 1/2 கப், எலுமிச்சை சாறு 1/4 கப், ஏலக்காய் 4 to 5, பட்டை 1 to 2, தண்ணீர் 1/2 கப். இப்போ ஒரு கடாயில் பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறம் தண்ணி, அப்புறம் ஏலக்காவும் பட்டையும் சேர்த்துக்க போகிறோம். இதுலேயும் நீங்கள் ஆரஞ்சு பழத்துக்குள்ளே நம்ம ஸ்கின் சேர்த்தோம்ல கேரட்டுக்கு, அதே மாதிரி லெமனில் உள்ள ஸ்கின்னும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாகும். கட்டியானதும் நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பரான பீட்ரூட் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.